4.5 ஆண்டுகள் ஆட்சி, வாக்குறுதிகள் எல்லாம் கண்காட்சி. திமுக என்றால் வீண் பேச்சு, மக்களின் வாழ்க்கை எல்லாம் நாசமா போச்சு. என்ன அருமையான கவிதை பாருங்க. 4 வரையில 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. குழந்தையை ஏமாற்றும் கல்வன் போல மகளிருக்கு 1000 ரூபாய் என ஏமாற்றி, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் என மக்களின் மனதை ஏமாற்றி, நீட் தேர்வு ரத்து என குழந்தைகளின் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை ஏமாற்றி, நகைக்கடன் ரத்து என மகளிரையும் விவசாயிகளையும் ஏமாற்றி, நாட்டுக்கு விடியல் என வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றி, பழைய ஓய்வூதியம் என அரசு ஊழியர்களை ஏமாற்றி 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 மாறி மாறி ஏமாற்றி மாறி மாறி ஏமாற்றி ஏமாற்றி இன்று இரு திராவிட கட்சிகள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய உயிர்கள் மாண்டு போய் கொண்டிருக்கின்றன. இன்னும் எத்தனை காலம் நீங்கள் ஏமாற போகிறீர்கள்? இன்னும் எத்தனை காலம் நீங்கள் ஏமாற போகிறீர்கள்? இன்னும் இந்த திராவிட கட்சிகளை நம்பி நம்பி இருந்து இன்னும் எத்தனை காலம் ஏமாற போகிறீர்கள்? உங்களின் உறுதியான வாக்குகளை எந்த நபருக்கு அளிக்கிறீர்கள்? உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களுக்கு அளிக்கிறீர்கள். இத்தனை ஏமாற்றி ஏமாற்றி என சொன்னேனே, இதுவரை ஏமாற்றியது யார்? நம் கண்களுக்கு தெரியாத கடவுள் கூட நம்மளை காப்பாற்றுகிறாரே. நம்முடைய கண்களுக்கு தெரியாத கடவுள் கூட நம்மை காப்பாற்றுகிறார். ஆனால் நம் கண்களுக்கு நன்றாக தெரிகிற தலைவன் நம்மளை ஏமாற்றுகிறார். யோசிச்சு பாருங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் ஒருவருக்காச்சும் 35 வயசுக்கு மேல இருக்குமா? இந்த இளைஞர்கள் எதுக்காக வந்திருக்காங்க? இந்த இளைஞர்கள் இந்த மக்களுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக வந்திருக்காங்க, நாளை வளரக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக வந்திருக்காங்க. அரசியல் என்பது சாக்கடை. அரசியல் என்பது ஒரு பேரழிவு கொண்ட சாக்கடை. இதுக்குள்ள போன ஒரு பிரணயம், இவ ஆளை கொன்றோம் அப்படின்லாம் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தலைவன் பின்னாடி வந்த கூட்டம் இது. இளைஞர்களுடைய கூட்டம் இது. இளைஞர்களுடைய எழுச்சி தலைவன் தளபதிக்கு பின்னாடி வந்த கூட்டம் இது. சும்மா ஏதோ வராங்க, தெருமுனை பிரச்சாரம் போடுறாங்க, பேசிட்டு போயிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. பயம் ஆளை கொள்ளும், செயல் மட்டுமே மக்களை கொள்ளும். நாங்கள் செயல் வீரர்கள். மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் கிடையாது.